ஸ்வரூபம் சுகம். அது இந்த பகவத்கீதையில் ஆனந்தங்கன்னு ஒன்றும் வரல. சுகம் ஆத்தியந்திக்கம், புத்தி கிராகியம், அத்தீந்திரியம் வருது. ஒரு சுகம் இருக்கிறது, அதுக்கு முடிவில்லை, தொடக்கமும் இல்லை. சுகம் ஆத்தியந்திக்கம் ஆனால் அறிவால் நீ அதை பார்க்கலாம். புத்தி கிராகியம் ஆனால் அதீந்திரியம், இந்த புலன்களாக அதை பார்க்க முடியும். அதான் நம்மளை இந்த அறிவு அடைகிறதுக்கு இருக்க சிரமம் இது. அதாவது அந்த அவ்வளவும் ஒட்டின மாதிரி இருக்குது இந்த பஞ்சகோஷம் 3 உடம்பும். அதில் விசேஷமாக புத்தி, இந்த அறிவு என்ன, இந்த ஆத்மனுக்கு என்ன அது அடையிறது கடைசி பாயிண்ட்டு. அதை பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் பிரித்து பார். எப்படி பார்க்குறது? இப்படி பார். இது என்ன சொல்கிறார்? இது த நேச்சர் ஆஃப் அப்சல்யூட் ஹாப்பினஸ். இதை மாதத்தில் கொஞ்சம் கவனம் கேட்கணும். இவர் நான் கேட்டேன். நம்ம அனுபவிக்கிற அத்தனை இன்பங்கள் அதில் பேரையே சிற்றின்பம் கொண்டு வச்சுட்டாங்களே. அப்போ என்ன அர்த்தம் வேண்டா, இந்த சிற்றின்பத்துக்கு ஒரு புலப்பொருள்கள் வேணும், புலன்களும் வேணும். அது மட்டும் இல்லை, மனமும் வேணும். இது 3 இருந்தால் தான் நீ இந்த புலனின்பங்களை அனுபவிக்க முடியும். சரிதானே? ஆனால் இந்த 3மே இல்லாமல் இது புலப்பொருள்கள், புலன்கள், மனம், இது 3ம் இல்லாத ஒரு ஆனந்தம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது. அது தான் இந்த ஆனந்தம், பிளிஸ். அதை வேணுமென்னா திரும்பவும் ஆழ்ந்த ஒரு போகலாம். அங்கே போய் தான் வேறு என்ன பண்ணுறது? அங்கே புலன்களும் இல்லை, புலப்பொருளும் இல்லை, மனமும் இல்லை. ஆனால் நான் ஆனந்தமாக தூங்கிய ஒரு ஆனந்தம் இருந்தது. அது இப்பொழுதும் இருக்கிறது. அது உங்களுக்கு நான் திரும்ப சொல்லேன், கவனம் கேட்கும். இந்த துறவிகள், மகான்கள், யோகிகள் அவங்க இந்த தியானம் செய்து இந்த ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து அந்த நானை அறிவால் ரெக்கக்னைஸ் பண்ணினாங்க. இப்போ நானும் அவங்க அனுபவிக்கிறேன். அப்போ என்ன நடக்குன்னா, இந்த விழிப்பு நிலையிலையும் கனவிலையும் இந்த ஆனந்தம் நமக்கு என்னது அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம், நம்மளோட பழக்கப்பட்ட 84 லட்சம் பிறவிலையும் நம்மளுக்கு ஆனந்தம் மகிழ்ச்சின்னு சொன்னால் புலப்பொருள்கள், புலன், மனம். சரிதானே? ஓகே. அப்போ இந்த 3ம் இயற்கையாக உண்மையிலே உள்ள இந்த சுகத்தை, ஆனந்தத்தை மறைக்குது. தானே? எந்த 3? புலப்பொருள்கள், புலன்கள், மனம். எப்படி மறைக்கிறேன்டா? இப்போ உண்மையிலே நீங்கள் இந்த பீச்சில் போய் இல்லை கண்ணை மூடிட்டு நிம்மதியாக ஒரு சாத்திக இப்போ இந்த நேரம் சரியான 6 மணி ஆகுது. அங்கே இருந்தீங்கன்னா அதை சொல்கிறது சந்தியான்னு சொல்கிறது. காலையில் இரவு பகலை சந்திக்கிற நேரம், பின்னேரம் பகல் இரவை சந்தி, இது சந்தியான்னு சொல்கிறது. இந்த நேரம் தான் காயத்து இந்த பிரம்மச்சாரி எல்லாம் ஆரோக்கியம் கொடுக்குறாங்க, ஜபம் எல்லாம் பண்ண இந்த நேரம் இல்லை. இந்த எங்கேயோ இடத்துல ஒரு பேலன்ஸ் இருக்கும். இந்த 2 மூக்காலையும் அந்த பிராணன் சுவாசம் போகும், மனம் நீ விரும்பினா விரும்பாட்டி மனம் ஒரு அமைதியானது. நீ சும்மா டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லுவாங்க காலையில் பின்னேரம். அந்த நேரம் இயற்கையாகவே இந்த புலப்பொருள்கள், மனம் எல்லாம் ஒரு சாந்தி வந்தால் அந்த நேரத்தில் உனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அமைதியும் சாந்தியும் சுகமும் இருக்கும். அப்போ சாதாரண இந்த விழிப்பு நிலையிலே அங்கே ஆழ்ந்து வர்றது போக வேண்டியது இல்லை. அப்போ இது உடனே திரும்ப ஒரு 6:30 மணி 7 மணி ஆகுள்ள டிஸ்டர்ப் ஆகிடல. ஏனெனில் நம்மளோட பழக்கம் என்ன? புலப்பொருள்கள், புலன்கள், மனம். இதானால் இவ்வளவு தூரம் நம்ம அனுபவித்தமே ஒழிய இந்த மனித பிறவிலான் கொஞ்சம் கேப் கிடைக்குது. அது இல்லாமல் நான் இருக்கிறேன். அது ஆழ்ந்த உறக்கம். உதாரணம், உண்மையிலே நீ தியானம் செய்தேன்டா, என்னது பஞ்சகோஷத்தை தள்ளி வச்சாய், தூள சூக்ஷ்ம காரணசரியை தள்ளி வைத்தாய், அப்போ என்னது அவஸ்தாத்திரையும் தள்ளி வச்சுட்டு இருந்தேன்டா, நான் இருக்கிறேன். அந்த தூய நானில் ஒரு சுகம் இருக்கிறது. அந்த சுகம் ஆழ்ந்த உறக்கத்தில் உங்களுக்கு தெரியாமல் நீ அனுபவிச்சிங்க. இப்போ தெரிந்த அனுபவி. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவத காலம். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது என்னன்னா, நீ தூங்கலை, ஆனால்
அந்த தூக்கத்தில் இருந்த ஆனந்தம் அமைதியும் நீ அனுபவிக்க முடியும், அனுபவிக்க முடியும் முன்னால். சரிதானே? அப்போ இவர் என்ன சொல்கிறார், அப்சல்யூட் ஹாப்பினஸ். அதான் அப்சல்யூட் என்று என்ன அர்த்தம்டா, அதை இந்த சுகத்துக்கு புலப்பொருள்களும் புலன்களும் மனமும் முடியும் தேவையில்லேன். இந்த மூன்றுக்கும் உயிர் கொடுக்குற சக்தி கொடுக்கறது யாரு? நான், இந்த தூய நான். சரிதானே? A thing is dear to me only when it gives me joy. காணா கேட்கும். இது யாக்கியவல்கிற வைஃபு மைத்ரேயி. அவர் சன்னியாயம் எடுக்க போகிறார். அது சொல்கிறார், பெரிய கோடீஸ்வரன், அதுவும் பிரம்மச்சானி. அப்போ எங்கே போகிறீங்க, ஏன் போகிறீங்க? அது சொல்கிறார், நான் இந்த ஆத்ம ஞானத்தில் என்ன ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அது ஓகே, அது என்ன எனக்கு சொல்லுங்க. அப்போ சொல்கிறார் மைத்ரேயி, நீ என்ன 2 மனைவியும் இருக்குது, மைத்ரேயும் காத்தியாயன். தொடக்கத்துலேருந்தே நீ உன்னில் எனக்கு ஒரு என்ன பிடிக்கும். இப்போ நீ இந்த கேள்வி கேட்டோடனே எனக்கு உன்னில் இன்னமும் அன்பு கூடிக்கொண்டிருக்கேன். ஏனெனில் இந்த கேள்வி வருங்க கேள்வி. அவர் சொல்கிறார், இந்த பெரிய கோடகோபுரம் பணம் இந்த செல்வம் எல்லாம் விட்டு போட்டு நீங்கள் போகிறண்டா, நீ போகிறது இதெல்லாம் விட முழுங்கோ உசத்தியாக இருக்கும். அதை எனக்கு சொல்லுங்க. அவன் ஏன் அவனுக்கு கேட்டான்டா, நீங்கள் 2 பேரும் இந்த கோடீஸ்வரன் இல்லை, இந்த பொருளை பிரித்து கொண்டு நீங்கள் அனுபவிங்க, நான் போகிறேன். அதனால் அதை விடுங்க, எனக்கு அது வேண்டாம். நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ அதை விளங்கப்படுத்துங்க. அவர் தொடங்குறார். அதில் மைத்ரேயி ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசத்தவ்யோ, இந்த 3 என்னது, சிரவண மனன நிதித்தியான ஒரிஜினல் இந்த வேதத்தில் வர்றது இங்கே வருது. யாக்கியம் வருது அந்த வைஃபுக்கு சேராது. மைத்ரேயி, இதை நீ கவனமாக கேளு, இந்த மாதிரி இல்லை, கவனமாக கேளு. ஸ்ரோத்தவ்யோ மந்தவிய கேட்டத்தை விசாரம் பண்ணு நல்லா தன்மயமாக. அப்புறம் நிதித்தியாசத்தவ்யோண்டா என்னது, அதுக்கு மேலே தியானம் பண்ணி தன்மயமாக்குன்றா சொல்கிறேன். அப்போ சொல்லிவிட்டு போய்கொண்டிருக்கு. இது எல்லாத்தையும் கோட் பண்ணுவாங்க. இதுலேயும் வருது, ஆத்மனத்து காமாய சர்வம் பிரியம் பவதி. மகேஸ்வரனையாவே எனக்கு பிடிக்கும். அது மகேஸ்வரனையாவோ இல்லை, அவருக்குள்ள ஒரு ஆத்மன் இருக்குது, அது எந்த ஆத்மன், 2 உண்டு, ஒரு ஆத்மன் தானே. அந்த ஆத்மன் இருக்கபடியா அவர் எனக்கு பிடிக்கும். அப்படி ஆத்மனத்து காமாய மகன் மகள் மனைவி எல்லாத்தையும் சொல்லிவிடு. கடைசியாக இந்த லாஸ்ட் டைம் இதுதான், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இந்த தூய நான் எல்லாம் அங்கே இருக்கிறபடியா அதை அந்த காரணத்தாலான் எல்லாத்துக்கும் விருப்பம் வருகிறது. இதுக்கால நல்லா யோசிச்சு பாருங்க. நான் அன்றைக்கி இந்த சுனாமியில் போட்டியில் வரதன் தூக்கி போடுறது சொன்னேன். உயிர் இருக்கக்குள்ள தட்டத்தனை எல்லாம் பண்ணி இல்லை தூக்கி போடலாம் கட்டேன். அப்போ அதுக்குள்ளே இருந்த நான் ஆகி ஆத்மன் போனோடனே போகவும் இல்லை வரவும் இல்லை. சும்மா உதாரணத்துக்கு ஓகே என்னது கட்டை, அதுக்கு ஒன்றும் இல்லை, கட்டையை தூக்கும். நான் சொன்னேன் நேற்று உதாரணம் சரி சொல்கிறேண்ணா. அப்போ ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவன். இங்கே ஒரு நான் இருக்கிறேன், இந்த நான் அந்த காரணத்தாலான் எனக்கு என்ன விருப்பம், உங்களையும் விருப்பம், இவன் விருப்பம், அது விருப்பம், எல்லாம் விருப்பம். ஆத்மனத்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அந்த ஆத்மனுக்கு என்ன ஆசை இருக்கபடியாக தான் எல்லாமே எனக்கு விருப்பமாக இருக்கிறது. நாட் பிக். ஆனால் அந்த பொருளுக்கு ஆயில்லை, பொருள் தானே கிடைக்குது. இப்போ இந்தியாவில் இப்போ 10 பேருக்கு முதலாம் 1000 ரூபா 500 ரூபா ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த நோட்டை 12 மணி 500 ரூபா சரியா, இரவு 12 மணிக்கு அந்த நோட்டு செல்ல. உங்களுக்கு தெரியுமா, பட்டியா இதில் வட்டி. ஏன் அதை டிக்ளேர் பண்ண முடியாது, கள்ள நோட்டு, கல்லா பிளாக் மணி. வச்சு பாருங்க. இப்போ என்ன நடந்தது, அது சுவாமி கிருஷ்ணாஜி மாதிரி அவர் சொல்லுவார். அவர் ஒரு $100 அவரோட காரணம். இது என்னது சுவாமிஜி $100 பேப்பர் போட்டார். நோ சுவாமிஜி $100 என்று அவர் உதாரணம் சொன்னார். 2வது உலகம் மகாயுத்தம்
அது வந்து ஹிட்லர் தோற்று போனான். அந்த நாளில் இருந்த அந்த ஜெர்மன் அவன் ஆளுக்குள்ளே பாரு அவங்க அந்த சிகரெட் மூட்டுறதுக்கும் நெருப்பு மூட்டுறதுக்கும் அந்த பணத்தை பயன்படுத்தினான். அவர் என்னண்டா அப்போ திடீரென்னு ஐயா அது பேப்பர் அது டாலர் ஆகி, ஆனால் உண்மையில் இது என்ன பேப்பரே தான். பியூட்டிஃபுல் இல்லைங்க. அப்போ என்ன ஏன் சொல்கிறேன் அந்த உதாரணத்தை, இது முழுக்க அந்த பேப்பர் மாதிரி உனக்குள்ள பெருமதி அந்த ஆத்மனுக்குள்ளே உயிர் இருக்கபடியா தெளிந்தா இருக்க முடியுங்க. சீவன் சிவலிங்கம், அந்த சிவலிங்கம் ஆகிய சீவன் இருக்கிறபடி தான் இதுக்கு மரியாதை இருக்க ஒளி இல்லை, அடி இல்லை. ஹலோ, இப்போ இதை அறிஞ்சிட்டு நம்ம வாழணும். நான் ஒரு அன்பு செய்கிறேன்டா அந்த உடம்புக்காண்டா கட்டை தூக்கும். நான் சொன்னேன் மனைவியினிட்ட வந்து சொல்கிறேன் 3 நாள் அந்த கட்டையை எடுக்க சொல்லணும். ஏன்னா அன்றைக்கு தான் இருந்துச்சு, ஓஹோ இந்த கணவன் மனைவி நிலவுக்கு என்னக்குள்ள அன்றைக்கு தான் ஒரு ஷேக்குன்னு நான் பார்த்தேன். அவ விளங்கலை. பார்த்துட்டு நேற்று வரையும் கணவனிப்ப கட்டை. சிவகுமாரி அம்மா நம்மளாம் அவ்வளோ மக்கள் தெரியல. அந்த கணவன் உயிரோடு அங்கே அவன் பார்த்து கொண்டு இருந்திருப்பான், கேட்டுக்கொண்டு மனுஷன் இல்லையோ. நீங்கள் லைஃப் ஆஃப்டர் லைஃப் அந்த உயிர் அப்போ சுற்றி கொண்டு இருக்கும் இல்லை. இவள் ஒரு கதை ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ராமேஸ்வர மிஷன் அது நடந்த அன்னைக்கு. அது இங்கே ஒரு துறவிட்ட ஒரு நல்ல பக்தர் வந்து, சுவாமிஜி இந்த குடும்பம் இப்படி யாரும் இப்படி அன்பு செய்யல வேடா என்னோட. சரி சரி, நான் இதை டிஸ்ப்ரூவ் பண்ணி பார்க்காட்டுறேன். உனக்கு ஒரு மருந்து கொடுப்பேன், எல்லாம் மூச்சுன்னு நின்று போயிடும், நீ செத்த மாதிரி இருப்பாய், நீ அதை செய், நான் பாரு சிரியாதே. அப்போ சரி ஒன்றா போனா. ஐயோ, அப்போ சுவாமியார் போகிறார். சுவாமி உண்டு அவங்கள சிஷியன் செத்துட்டான், நாங்கள் என்ன செய்வோம், 3-2 உள்ள எல்லாம் அல்றா. கவலைப்படா, நான் இவருக்கு உயிர் கொடுக்க முடியும் என்ற சிஷியன் தான். ஓ அப்படியா கொடுத்துருவேண்ணா. ஆனால் உண்டு, நீங்கள் ஒருவர் உங்களோட உயிரை கொடுத்தா எல்லோரும் முடிஞ்சிடறாங்க. அம்மா அவர் அம்மா அப்பா இல்லை கேட்டுப்பட்டு போனால் ஒய்ஃபுக்கிட்ட எந்த சின்ன 2 குழந்தைகளை இல்லை வச்சுட்டு இல்லை அவங்களும் தான் என் வேற பிள்ளைகள் இல்லை கடைசி அதை ஒன்று நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் முழுவதும். கடைசியாக தூக்கிட்டு போகக்குள்ள பெட்டை தூக்கி போனால் வெளியில் கொண்டு போக முடியலை. அது நான் அப்படியே உடையங்களை அதை என்ன அவ சொல்கிறா, அவர் இருந்தால் கூட பரவாயில்லை, இப்போ அவர் போயிட்டார், உடைச்சி யாரு கட்டுவா? அதை கேட்டேன்னு விழும்பிட்டான் விடியே. இதெல்லாம் சார் எல்லாம் கட்டுக்கதையோ பார்த்தீங்களா? சத்தியமேவ ஜெயதி. அந்த உடம்பை விட்டு சுற்றி தர அந்த உயிர்களுக்கு அதை முழுதும் கேட்டு கொண்டிருக்கான். கேட்டுருவான் கட்டி என்று சொல்கிறாள் ஐயா என்ன அந்த உயிர் சொல்லும். இவங்களுக்கு இந்த மக்கள் ஒன்றும் தெரியாது, ஆவி என்று இருக்க இந்த மக்களுக்கு இதை விளங்குமா? விளங்காது. எஸ் எஸ் சேசன். ஸோ நீ யாரை அன்பு செய்கிறான்டா அந்த உயிராய் ஆத்மனுத்தான், உடம்பை இல்லை. ஆனால் நீ கட்டி கொண்டாடுற என்னது உடம்பு. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், தோலை உரிக்கிற மாதிரி. ஆனால் அதுதான் துறவன்னு சொல்கிறேன் நான். இந்த அறிவெல்லாம் விட சொன்னேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கடா மாதிரி சொல்லியிருந்தேன் த்ரெட் பேர். நீ எப்படி இவ்வளவு தெளிவாக இருந்தும் நம்ம சொல்ல தெளிவு இல்லையோ, ஆனால் எப்படி இருந்து எழும்பினோடனே அரோரா அப்படி போகுது. நாளை காலை நான் மட்டக்களப்பு போ, அங்கே கணவனும் மனைவி இருக்கு இல்லையோ, என்ன அங்கே அது போயிடலாம் இது போகலாம், இல்லை என்னென்ன போகிறீங்க போக மாட்டேன். ஆனால் இந்த அறிவு வெளியில்லாது மாசரன் அடுத்த பிறவிக்கும் சொல்லுங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர், ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர். அசங்க சத்ரேன திருடேன சித்வா வெட்டுங்க அதை. நான் சொன்னேன் உங்களுக்கு 9 வயதில் நான் அம்மாவுக்கு பின்னால் போகிறேன்ட்டு அவங்க அழுறாங்க. அப்போ அடுத்த வீட்டில் செத்தா அழமாட்டான். இன்னொரு மாதம் யார் இவன் போனால் அங்கே வாழ்றான் காரியம் வந்து நிற்கணும். பார்த்துக்கொண்டு யாராவது சிரிப்பான ஒரு இவர் நான் யுவராஜா சிரித்தார் ஒரு அவன் சிரிச்சார் யுவராஜ் இது ஓகே ஓகே அவர் சிரிப்பார். ஸோ என்னடாம்மா இது என்னது
A thing is dear to me only when it gives me joy. ஒரு பொருள் எனக்கு விருப்பமாக இருக்கு ஏனென்றால் அது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. அந்த ஆனந்தத்தை கொடுத்த கணவன் கட்டை என்ன கிடக்குது. இப்போ ஆனந்தத்தை உனக்கு யார் கொடுத்தது? அந்த உயிர், அந்த ஆத்மன் இருந்தவாடி தான் இல்லையோ, உடம்போ அந்த கிடக்குது கட்டி கொண்டால. ஆண்டாண்டு தோறும் அழுது விரண்டாலும் மாண்டாறு வருவரோ மாநிலத்தில். அப்போது என்ன ஞானம் பாருங்க. சும்மா போயிடறாங்க. எனக்கு உண்மையில் இவங்க எனக்கு வந்து லெக்சர் அடிக்க மனுஷன். அதில் நான் எப்படி சொன்னேன், யாரையும் கூட கூடக்கூடாது. நான் ஏண்டா இவங்களோட கதைக்கு அரமணித்தாங்க பார்த்தா தொண்டை அது நோவுது. அப்போ அது வீணான நேரத்தையும் வீணாக்கி அப்போ இப்போ இந்த இவ்வளவுக்கும் பயன்படுத்துகிறாருன்னா சரி ஓகேயா. ஐ லவ் மை ஹவுஸ் அஸ் இட் இஸ் அ பிளேஸ் கிவ் மீ கம்ஃபர்ட் அண்ட் ஜாய். வீட்டை நான் விரும்புகிறேன்டா, நம்ம கொஞ்சம் இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கு கம்ஃபர்ட், அதை நான் என்ன அதை விரும்புகிறேன். ஓகே, ஐ லவ் மை செல்ஃப் த மோஸ்ட். ஆனால் என்னை நான் இல்லை மேலதிகமாக உண்மையாக நம்புகிறேன் நான் தான். ஆனால் சூசைட் பண்ணுறவங்களை கேள்விப்பட்டீங்கன்னா அதை நீ எவ்வளோ இல்லை, அவங்க என்ன காரணத்தால் அதை செய்ய போகிறாங்களோ அந்த காரணத்தை விலக்கி விட்டாங்களே அவங்க செய்ய மாட்டாங்க. ஆமாம், கிளியர். என்ன சொல்கிறார்? ஐ லவ் அதர்ஸ் ஃபார் மை சேக் பட் ஐ லவ் மை செல் அன்கண்டிஷனலி. அதான் மற்றவங்களே நான் எனக்கா நான் இருக்கபடியா. ஹலோ சிவகுமாரி அம்மா ஏன் சொல்கிறேன்டா, ஐயின் தொடர்ந்து விழியும் செருகி அறிவழிந்து திட்டு ஐமேலிந்தி. நீ பார்த்தீங்களா? இவர் பார்த்துருப்பார். அந்த கொஞ்சம் பேர் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சார் இதில் அந்த இவ்வளவு கொட்டியாக வரும் பார்த்துருக்கேன். என்ன ஐ மேலே அது ஐ அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அந்த மணியும் தான் சொல்லுவாங்க. அதனால் உடம்பு ஓப்பன். ஜோக் என்னண்டா, 84 லட்சம் நான் நேற்று இன்றைக்கு காலையில் சொன்னேன். 84 லட்சம் பிறவி எடுத்திருந்தா 84 லட்சம் தரம் நீ பிறவி எடுத்து பயிற்சி பண்ணியிருக்கிறாய். நான் என்ன மாதிரியா பயிற்சி பண்ண சரி. 84 லட்சம் பிறவி செத்திருந்தா செத்தாய் ஆளப்போறாள். அப்போ 84 லட்சம் தரம் நீ செத்து ட்ரைனிங் எடுத்திருக்கிறாய். அப்போ இன்னையா இப்போ புலந்து அடிக்க போகிறாய் நீ? சாகு கிளியே. அவர் என்ன சொல்கிறார்? ஐ லவ் மை செல்ஃப் அன்கண்டிஷனலி டோட்டலி எட்டர்னலி. இந்த தூய நான் இல்லை, நான் ஒரு கண்டிஷனும் இல்லாமல் அன்பு செய்கிறேன், எப்பொழுதும் அன்பு செய்கிறேன். அதுதான் இந்த பிளிஸ். அதில் பேர் தான் ஆனந்தம். All are allowed for months. அதான் சொன்னேன். ஓகே, therefore I must be the source of absolute happiness. எத்தனையோ கதை இருக்குது. இல்லை கல்யாணம் கட்டி வெள்ளம் கொண்டு வந்து அடிச்சுட்டு போகுது, ஒரு புள்ள போயிட்டு இல்லை, அப்புறம் கடைசியாக மனைவியும் போயிட்டா. இவங்க நீந்தி கரையிட்டான். நீந்தி இந்த பனங்காட்டில் நம்மளோட நண்பர் இருக்க சுனாமியில் எல்லாரையும் போயிட்டாங்க. அவரை தவிர அவர் வெளிநாட்டிலேருந்து வந்து தெரியுமா பனங்காட்டில் ஏ இல்லை அவர் இருக்கார். தேர் இஸ் சொரோ இன் ஃபைனிட்யூட். கவனம் கேட்கும். அது நாரதர் சனகர் சனத்குமார் அவங்கள பார்க்க போய் முகம் வாடி கவலையாக இருக்கிறார். ஏய் நீ ஒரு துறவி, இது இப்படி அவங்கள இப்படி தந்துட்டுறாங்க. ஒரு ஹவுஸ் ஹோல்டரை விட இல்லறதான் விட மோசமாக இருக்கிற என்ன நடந்தேன்னு சொன்னால் சொல்கிறார். நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? தரத்தி சோக்கம் ஆத்மவித். நான் சோகத்தில் இருக்கிறேன், எனக்கு கவலை. நான் எனக்கு எல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் நிம்மதி இல்லை, கவலை இருக்கிறேன். ஆனால் கேள்விப்பட்டேன் தரத்தி சோக்கம் ஆத்மவி. ஆனால் இந்த ஆத்மன் அறிவு ஞானம் வந்தால் இந்த சோகம் போயிடும். தரத்தியண்டா கடற்கிற நீந்தி கடக்கிறோம், தரத்தியண்டா கடந்து விடுவா என்று அதை அறிய வந்திருக்கிறேன். அதான் சொன்னாங்க என்னது, யோவை பூமா சத்சுகம் மாதிரி கொஞ்சம் காணக்கலாம். இப்போ இந்த துறவிகளுக்கு இருக்க விசேஷம் என்னென்னா, இந்த உண்மையான துறவு அதை விரஜஹோமா எல்லாம் முடித்தா நான் பார்த்துருக்கேன். ஏண்டா நிறைய படித்தேன் அதுக்கு முதல் பிரதானியம்
அதில் பல உபனிஷத்துக்கு நாரத பரிவிராஜ உபனிஷத் மகாநாரத இதெல்லாம் துறவை பற்றி இருக்குது. அதில் இது எல்லாம் இந்த பஞ்சகோஷம் இல்லை, 3 உடம்பு இல்லை, அவதாத்திரியம் இல்லை, என்னது பஞ்சபூதங்கள் நீ இல்லை, அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கு. அப்போ அது முறைப்படி அவங்க ஒரு பண்டிதர் அற்புதமாக செய்தார் அந்த யாகத்தை. நாங்கள் 2 பேர் தான் சன்னியாசி. அதை சொல்கிற விரஜ ஹோமம். ரஜண்டா இந்த ஆசை இதால் துடிப்பு ரஜ. ரஜன்னா அது இல்லாது, அந்த விரஜ ஹோமான்னு சொல்லி. அப்போ அதை முடிஞ்சு நீ ஒரு எலும்பினா 6 எலும்புரா உடம்பு விட்டாச்சு, அதே போல் போட்டாச்சு, பஞ்சகோஷத்தை போட்டாச்சு, 3 உடம்பு போட்டாச்சு, 3 அவஸ்தையும் போட்டாச்சு, 6 எலும்புரா. எனக்கு நல்ல அனுபவம் இல்லை. அந்த அனாமி அது என்ன அழகா சொன்னார் இல்லையா, என்னது யார் எழும்பினார்? நித்யா அவிகாரி அனாமி நிராகாரா நிர்குணா நிர்விகாரா. அற்புதம். என்ன ஆனது பாரு. முறைப்படி நீ இவருக்கும் மாதாஜியும் நான் 2 வாரம் அதை சொல்லிக் கொடுத்தேன் சன்னியாசத்தை பற்றி. அதனால அந்த புத்தகம் என்னது ஃபர்தர் ஷோ. அப்போ மனுஷன் விளங்குதா? அப்போ இது நீ உண்மையிலே இதயமெல்லாம் கொண்டு அறிவால் இது முழுக்க போய் இது நானும் இல்லை என்டையும் இல்லைன்ற அந்த அறிவு வந்து அவன் கோனா கேளுங்க, இந்த ஆனந்தம் வருவேன். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தியம் விட இப்போ நம்ம இருக்கிறது அது சத்தியம், உள்ளதான சத்தியம். சத்தியம் ஞானம் வேண்டாம். இந்த சித்து நான் இருப்பது எனக்கு தெரியும், 2 வந்தாச்சு இல்லையோ. அதில் அவர் ஆனந்தம்னு சொல்லாமல் சத்தியம் ஞானம் அனந்தம். அனந்தம்னா இன்ஃபினிட், எல்லை இல்லாது. அவராக தான் சொல்கிறார். என்னது யோவை பூமாண்டா இன்ஃபினிட். தத் சுகம், உண்மையான சுகம் இந்த இன்ஃபினிட்லாம் இருக்குது. யோவை பூமா தத் சுகம் நான் அல்பே சுகம் அஸ்தி. இப்போ நமக்கு இந்த ஆனந்தம் தெரியாது காரணம் இல்லை. இந்த அத்தனை பிறவிகளை வந்து இந்த பிறவியில் கூட நீ இந்த பஞ்சபுல பொருள்கள் அது மனத்தால் அனுபவிக்கிறது தான் உனக்கு தெரியுமே ஒழிய இதை கடந்து இருக்கிற ஒரு ஆனந்தத்தை உனக்கும் தெரியாது. அதுதானே ஆழ்ந்தவரத்தை போய் ஆராய்ச்சி பண்ணிப்பார். ஆனால் அந்த துறவிகள் இவ்வளவு சரி எழும்பக்குள்ள இல்லை என்ன சொல்கிறாங்க, யோவை பூமா தத் சுகம். அதுக்கப்புறம் தான் சன்னியாசம் இந்த மந்திரம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனதால் அவர் என்ன மொங்க் மூடண்டா அந்த ஒரு இடத்த வருது, அதில் வருது மொங்க் லைக்கண்டா. நீங்கள் மொட்டை காது ஊற்றி மொட்டை அடிக்கலாம். ஆனால் அறிவால் அது இது 3 என்னது தூல சூக்ஷ்ம காரண சரீரா திவதிரிக்தா பஞ்சகோஷ விலக்ஷணா அவஸ்தாத்ரே சாட்சி. அப்போ என்ன இருக்குது? முடிய இருக்குது, நாம தான் இருக்குது. அந்த நானும் கடந்த பொருள் அளவிலதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் ஒன்றும் உள்ள பொருள். அது நீங்கள் கோடி தெரிஞ்சுனாலும் காணும். அற்புதமாக இருக்குது விளக்கம். இன்ஃபினிட் அது வெங்கடேஷன் சாங். இன்ஃபினிட் மேனிஃபெஸ்ட் இன்ஃபினிட்லி இன் இன்ஃபினிட் வே பிகாஸ் இட் இஸ் இன்ஃபினிட். அது அப்படி சொல்லுவார். ஆனந்தமாக இருக்குது. அந்த அண்டங்கடந்த பரம்பொருள் இல்லை அந்த உலகமாக தெரிகிறார். அது உனக்கு சந்தேகம் வேண்டாம், கனவுல வைப்பார். நீ பார்த்த அந்த பெரிய உலகம் யார் இருந்தது? உனக்குள்ளே இருந்தது. ஒவ்வொன்று மனம்தான். அப்போ இந்த இரவில் எனக்கு இந்த பெரிய உலகத்தை உன்னால் அனுபவிக்க முடிந்தால் ஏன் பகலில் இல்லை? நம்ம அவ்வளோ வடிகட்டின முட்டாளர். ஏன்? அதான் நானும்லே சொல்லுது. நல்லா பார்த்தீங்கன்னா கனவுக்கும் நனவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. பொய் மெய் பண்ணுற கதையே கிடையாது. அந்த 10 ஒப்ஜெக்ஷன் அதில் ஒரு சின்ன உதாரணம் எடுப்போம். இல்லை கனவு ஹேச்சி இல்லை, அதில் தெளிவில்லை இல்லை, இங்கே எல்லாம் சொல்லிட்டாக இருக்கு. கனவு பார்க்கல எல்லாம் சொல்லி இல்லை ஹேச்சியாக இருக்கு. நீ சொன்னியா முடிஞ்சுது சரி இல்லை. அது இல்லை நிரந்தரம் இல்லை. நேற்று இன்று நாளை அங்கே அப்படி இல்லையே. நீ கனவு நாம் அந்த கனவில் நீ நேற்று இன்று நாளை அனுபவிச்சு அதை பற்றி சொல்லு. அப்போ அந்த ஒப்ஜெக்ஷனும் சரி வரும். இங்கே சொல்லிட்டீங்க பசியண்டா சாப்பாடு இருக்குது, குறிஞ்ச தண்ணி இருக்குது இல்லை.
கனவுலையும் என்ன பசி வந்தால் நீ அங்கே அந்த கனவு சாப்பாடை சாப்பிட்டா கனவு பசி இல்லையா நிற்கும். அந்த ஆப்ஷனுக்கு சரி இல்லை. இது எல்லாரும் பார்க்குறாங்க. இதை இந்த விழிப்பு நிலையை நான் எல்லாரும் பார்க்குறோம். அங்கே அது சொல்கிறேன் இல்லை நீ நான் அது அழகான உதாரணம். வாடா மச்சான் டீ குடிச்சிட்டு வருவோம். 2 பேரும் நான் நண்பர் நீங்கள் போகிறீங்க, போய் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் இதால் எழுப்பினா முடிச்சிட்டீங்க. அங்கே ப்ரைவேட்டோ நண்பர் இருந்தாங்க, ஆக்கள் இருந்தாங்க, எல்லாம் இது மாதிரி நடந்தது. ஒரு வித்தியாசம் இல்லை. ஒரு இடத்துல வருது அந்த கனவில் நனவு கொஞ்சம் கூட ஞாபகம் வருதா? ஆனால் நனவில் கனவு ஞாபகம் வர்றபடியால் கனவு நனவோட உஷட்டி நீங்கள் சொல்கிறது எதிர்மாடலில் வருது. ஆகவே நீ எந்த ஆப்ஜெக்ஷன் எடுத்தாலும் அது சும்மா நீ நான் இதுக்குள்ள அவ்வளோ பண்டிகுட்டி மாதிரி 16 பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறேன் என்று நீ சொல்லி போட்டு நம்பிக்கைன்னா நான் ஒத்துக்கொள்கிறேன். என்ன என்ன சரியோ சரி. நான் என்ன அவன் செய்துட்டு போ, நீ உனக்கு இந்த இடத்துக்கு பொருத்தமில்லை, இது அவன் தயவு செய்து கேட்காது. ஆனால் அறிவோட பார்த்தேன்டா இல்லை நோ. ஆனால் ஆண்டவருக்கு நான் இருந்தேன், கனவில் நான் இருந்தேன், இப்பொழுதும் நான் இருக்கிறேன், இந்த ஒன்றுமே இல்லாமல் நான் முடியுங்கோ இருக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இண்டிபெண்ட். அது சொல்கிற சக்கரவர்த்தி ஒரு வருது அதுக்கு. என்ன எனக்கு நான் இருக்கிறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. தெரிஞ்சுப்பா அந்த அறிவு நமக்கு இல்லை. ஏனென்றா நீ அவ்வளோ தூரம் இந்த உடம்புலையும் மனதிலையும் நான் என்ற அந்த அசிங்கத்திலையும் நீ தங்கி இருக்கிற அந்த முட்டாள்தனத்தால். ஆனால் அதான் இந்த இடத்துல தயவு செய்து அறிவை பயன்படுத்தி ஒரு வெட்டுங்க. அது சரியான முறையில் நீ வெட்டாத காரணத்தால் திரும்ப என்ன அது எப்படி மன்னிக்க முடியாத குற்றம். இப்போ நாளைக்கு போய் ஏபிசிடி நீ படிக்க போகிறீங்களோ? அதை கடந்துட்டு வந்துட்டாய். இதை மட்டும் நீ திரும்ப சொல்லி கேட்டு கொண்டிருக்காய். ஒரு புதிய சொல்கிறோம்மா சரி சார் ஏன் அப்போ நீ அதை என்ன அது சொல்கிறார் மைத்ரேயி என்ன சொல்லி சோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசத்தவ்யோ செய்து நீ அதை தன்மயமாகி அது முடிந்தது விளங்கி கொடு. 2 2 4 சரியோ முடிஞ்சு இல்லையோ திரும்ப நாளைக்கு போய் சொல்லணும் 2 2 4 2 2 4 அது மாதிரி தான் இது. அதாவது நீ இன்னமும் இல்லை தலைக்குள்ளே கூட போகலை. இந்த அறிவில் விட தெளியிருந்தால் கூட நீ திருப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிவிலோடு இல்லையே சும்மா பிளஃப் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. நோ மன்னிக்க முடியாத குற்றம். சாதாரண அறிவில் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போய்கொண்டே இருக்கிறாய். அப்போ அறிவு கூடிக்கொண்டிருக்க அந்த சாதாரண அறிவு இங்கே அதான் மனசு ஐயா. இந்த ஞான நூலெல்லாம் புக்ஸ் டெக்ஸ்ட் சரி. இங்கேயும் சிலபஸ் இருக்குது, இங்கேயும் பாடங்கள் இருக்குது, இங்கேயும் பயிற்சி இருக்குது. நீங்கள் என்னது தியரி அண்ட் ப்ராக்டிஸ் லெபார்ட்ரியில் போய் இதுவும் லெபார்ட்ரி உண்டா போய் பார். 2ஆவது அத்தியாயம் 4ஆவது அத்தியாயம் 6ஆவது அத்தியாயம் எல்லாத்துலேயும் என்னது ப்ராக்டிஸ். நீ உனக்கு ஞானம் வந்திருக்கான்றதை இது இருக்குது டெஸ்ட் பண்ணி பார். அப்போ எல்லாம் இருக்கோ இல்லையோ. ஆனால் நீ இல்லை அது உஷத்தி இது எப்படி அறிஞ்சிடும் முடியவே முடியாது. சொல்லுங்க மேக்ரோ கோசம் மைக்ரோ கோசம். இது மைக்ரோன்னா நான் அன்றைக்கி ஒரு அளவு மேக்ரோன்னு இல்லை பிரபஞ்சம். அப்போ என்ன சொல்கிறேன்டா நீ அங்கே என்ன இருக்கிறதோ நீ ஒவ்வொரு வகுப்பாக கூடி போய் படிச்சுட்டு போகிற முன்னேற மாதிரி இங்கும் அதே சட்டம் முடியுங்க செல்லும். நீ அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன்ற அது அப்படி இல்லை வந்துடுறேன். ஆனால் வித்தியாசம் என்னென்னா நீ புத்திசாலியாக இருந்தால் எப்படி இதை அறியலாம். மக்கா இருந்தால் 84 லட்சம் பிறவியை திருப்பி பண்ணிக்கொண்டே இரு. அதுதான் நம்மளோட கதை. ஓகேயா இருந்தா பாருங்க. அதில் அது சுகஸ்வரூபா என்ன சொல்கிறார்? தேர் இஸ் சொரோ இன் ஃபைனிட்யூட். அதான் நான் சொன்னேன். இந்த உலகத்தில் அவ்வளோ துன்பத்துக்கு காரணம் நீ இந்த புலப்பொருள்கள் என்னது ஃபைனிட்யூடுக்கு என்ன சொல்கிறது வரையறுக்க அது சரி. ஒரு சொல்லு ஃபைனிட்யூட் இன்ஃபினிட் ஃபைனைட் ஒரு வார்த்தை சொல் தமிழில் வெடியோ பண்டிதர்கள் ஓயா இல்லை ஃபைனிட்யூக்கு நச்சாமல் இருக்கும்.
அப்போ இது வரை இதுக்கு ஒரு வரை அது என்ன சொல்கிறாங்க முடிவு உள்ளது. ஓகே, பரவாயில்ல, மன்னிக்கலாம். வேறு ஒன்று அதை இந்த இதுக்கு 3 தடை இருக்கு. அதாவது குறுகியது, காலம், தூரம், பொருள். சொல்லு அதுக்கு தேச கால வஸ்து. தேசண்டா இங்கே இருக்கிறது, அங்கே மாஸ்டர் இங்கே இருக்கார், அவங்க அவர் வீட்டை இல்லை. அப்போ அவர் அந்த என்னது அப்போ இவர் அப்போ அதால் நீ ஃபைனிட்யூட் அதுக்கு விளக்கமோ அது. இவர் ஃபைனிட்யூட்னா இங்கே இருக்க மாஸ்டரும் வீட்டை இல்லை இப்போ. ஆனால் அந்த இன்ஃபினிட்டோ அது எங்கும் பறந்தபடியா, அது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறது. அப்போ அது தூரம். மற்றது காலம். இப்போ நேரம் 6:30 மணி, சரியானே? இந்த காலம் இல்லை 6 நாளைக்கு 6:30 மணி இல்லை வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இந்த இன்ஃபினிட் காலம் கடந்து சொல்லுங்க, காலமே இல்லை, காலம் இல்லை, அது ஒரு வரை. அடுத்தது பொருள். இந்த இருக்குன்ற மொபைல் இந்த இருக்குது. இது இந்த கண்ணாடி எடுத்திங்கன்னா இந்த கண்ணாடி இந்த இருக்கிறது, இது மற்ற எல்லாத்தையும் தள்ளி போட்டு தானே காட்டுது. அப்போ இது ஃபைனிட்யூடா இந்த கண்ணாடியில் உரை இந்த ஃப்ளாஸ்க்கு இல்லை. அப்போ அது வேறு இது வேறு. அப்போ ஃபைனிட்யூட் இது. அப்போ தேச கால வர்த்தமானம். அப்போ இதுதான் இந்த இன்ஃபினிட்டுக்கும் ஃபைனைட்டுக்கும் உள்ள வித்தியாசம். தேச கால இது 3ம் இதை தடுக்குது. ஆனால் ஃபைனைட் இது தேச கால வத்து கடந்த அது எங்கே நடந்திருக்கு. அப்போ இந்த இன்ஃபினிட்யூடு தான் உனக்கு மகிழ்ச்சியை தரும். ஏனெனில் நீ இந்த 3ம் இருக்கும் வரையும் துன்பத்தில் தப்ப முடியாது. தூரத்தை தான் இங்கே இருக்கணும்னா அங்கே இல்லை. இப்போ அதில் பார்த்தீங்களா, அதான் நான் இந்த மகான்கள் நான் பார்த்துருக்கேன். அவங்க சிவனி என்று இருக்கிறாங்க. ஏன் இந்த 3 தடைகளும் 3 குறைகளும் அவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா அது இன்ஃபினிட். அஹம் பிரம்மாஸ்மி, ரைட்? அப்போ அங்கே ஏன் அதுதான் இந்த 3 திரும்பி இந்த குப்பையை தள்ளணும். இந்த தடை என்னது? தூள சூக்ஷ்ம காரண சரீரம். இந்த 3 உனக்கு ஃபைனிட்யூட் தடை. பஞ்சகோஷமும் ஃபைனிட்யூட். 3 அவஸ்தாத்திரையும் ஃபைனிட். உன்னை தடுக்குது, குறைக்குது, உன்னை வெட்டுது. அப்போ நீ இப்போ இன்ஃபினிட்டாக இருக்க முடியாது. ஆனால் இந்த அறிவை கொண்டு நீ பார்த்தேன்டா, யூ ஆர் ஆல்ரெடி இன்ஃபினிட். முதல்ல நீ அதுவாய் முழுங்க தத்துவமசி. ஆனால் விளங்கலையே, ஆனால் முடியும். அந்தான்னு திரும்ப சொல்கிறேன். என்னது ஆசை? சொல்லுங்க. சுப இச்சா. சொல்லுங்க. நான் அந்த பள்ளிக்கூடம் சொன்னேன், ஆசைப்படுங்கன்னு சொன்னேன். 9 3 7 எடுக்கிறதாவது ஆசைப்பட சொன்னேன்.